வல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய பிணந்தின்னி கழுகுகளோட சுத்தமான தமிழ் பெயர் தான் பாரு. இந்த பிணந்தின்னி கழுகுகள் 4 வருஷத்துல இருந்து 37 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும். இந்த பிணந்தின்னி கழுகுகள் மொத்தம் 29 வகையில உலகத்துல இருக்கு. இதுல இந்தியால மட்டும் மொத்தம் 9 வகைகள் இருக்கு. குறிப்பா தென்னிந்தியால சொல்லணும்னா 4 வகை பிணந்தின்னி கழுகுகள் இருக்கு. பொதுவா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்ட செரிமானம் பண்றதுக்கு நம்ம வயித்துக்குள்ள HClன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகுது. இந்த கழுகுகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்றது நம்மள மாரி சமைச்ச சாப்பாடு கிடையாது. இது சாப்பிடக்கூடிய சாப்பாடு அழுகிப்போன உடல்கள் தான். அழுகிப்போன உடல்கள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் மற்றும் வைரஸ் இதோட உடம்பு தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இதோட உடம்புக்குள்ள இதோட செரிமானத்துக்காக சல்பியூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய கந்தக அமிலம் தான் சுரக்குது. இந்த கந்தக அமிலம் சுரக்கிறதால தான் இது சாப்பிடக்கூடிய அழுகிப்போன சாப்பாட்டுல இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் இதோட உடம்பை எந்த விதத்திலையும் பாதிக்காம இருக்கு. இந்த சல்பியூரிக் ஆசிட் இதோட செரிமானத்துக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது. இதோட எதிரிகளை தாக்கறதுக்கும் இந்த சல்பியூரிக் ஆசிட்டை இந்த கழுகுகள் பயன்படுத்துது. இது தன்னோட குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்துட்டாலோ அல்லது தன்னோட கூட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டாலோ தன்னோட எதிரிகள் மேல இந்த சல்பியூரிக் ஆசிட்டை கக்கும். அந்த ஆசிட் பட்ட இடம் எதிரியோட உடம்புல பயங்கரமான எரிச்சலை ஏற்படுத்துறதால இதோட எதிரிகள் இதுகிட்ட இருந்து சீக்கிரமா விலகி ஓடி போயிடும். பொதுவா காட்டுக்குள்ள எப்போதுமே கழுகுகள் புலிகளை பின்தொடர்ந்து தான் போகும். இந்த கழுகுகள் புலிகளை பின்தொடர்ந்து போறதுக்கான காரணம் என்னன்னா, புலிகள் அது வேட்டையாடின உணவை 2 நாளைக்கு வச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிடும் பொழுது இந்த கழுகுகளும் புலிகள் மிச்சம் வச்ச இரையை சாப்பிடும். இதனாலதான் இந்த கழுகுகள் காட்டுக்குள்ள புலிகளை பின்தொடர்ந்து போகுதுங்க. பொதுவா ஒரு இடத்துல காட்டுல பிணந்தின்னி கழுகுகள் அதிகமா இருந்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு விலங்கோட சடலம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல புலிகள் இருக்குன்னு அர்த்தம். பன்றிகள் மாதிரியே இந்த பிணந்தின்னி கழுகுகளுக்கும் வியர்வை சுரப்பிகள் கிடையாது. வியர்வை சுரப்பிகள் இல்லாததால அதோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவு முழுக்க அதோட எச்சம் மூலமா மட்டும்தான் இந்த கழுகால வெளியேற்ற முடியும். ஒரு கழுகு அழுகி போன உடலை சாப்பிடும் பொழுது அந்த அழுகி போன உடலால தன் கால் வழியா எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக தன்னோட எச்சத்தையே அந்த காலில் மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பு மேல ஏறி உட்காந்து சாப்பிடுமா. இந்த பிணந்தின்னி கழுகுகள் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் என்னன்னா, அது ஒவ்வொரு முறையும் அழுகி போன உடம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு தான் அதோட கூட்டுக்கு மறுபடியும் திரும்பும். இந்தியால இருக்கக்கூடிய பார்சி இன மக்களோட வழக்கத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடம்ப கழுகுக்கு தானமா கொடுத்துடணும்ன்றது ஒரு வழக்கம் இருக்கு. இதனால டவர் ஆஃப் சைலன்ஸ்ன்ற பேர்ல ஒரு பெரிய கிணறு வெட்டி அந்த கிணத்து பகுதியில உட்காந்து சடங்குகள் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் இறந்து போனவங்களோட உடம்புல இருந்து துணிகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த உடம்ப மட்டும் கொண்டு போய் ஒரு பெரிய மலை உச்சியில கட்டிட்டு வந்துருவாங்க. இது எதுக்காக கட்டுறாங்கன்னா, பிணந்தின்னி கழுகுகளுக்கு அந்த உடம்பு இரையாகணும்ன்றதுக்காக தான் கட்டுறாங்க. பல வருஷமாவே பார்சியின மக்கள் இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இப்போ பார்சியின மக்கள் ஓரளவுக்கு நாகரீகம் ஆயிட்டாலும் அவங்கள ஒரு சிலர் மட்டும் இந்த வகையான சடங்குகளை செஞ்சுட்டு வராங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த பிணந்தின்னி கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்பவுமே குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கான காரணமா சொல்லப்படக்கூடியது டைக்ளோஃபினாக்ன்ற ஒரு வகையான வலி நிவாரணி மருந்து தான். இந்த மருந்துக்கும் கழுகுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாட்டுக்கும் இந்த மருந்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா வலி நிவாரணியா இந்த டைக்ளோஃபினாக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் இந்த ஆடோ மாடோ இறந்துடுச்சு அப்படின்னா இந்த டைக்ளோஃபினாக்ன்ற வலி நிவாரணி மருந்து அதோட உடம்புல ஒரு எச்சமா தேங்கி நின்றுட்டே இருக்கு. இப்போ இறந்து போன ஆட்டையோ மாட்டையோ நம்ம வனப்பகுதிகளை தூக்கி போடும் பொழுது அதை சாப்பிடக்கூடிய கழுகுகள் உடம்புலையும் இந்த டைக்ளோஃபினாக்கோட எஃபெக்டே ஏற்படுது. இந்த எஃபெக்டால அதோட சிறுநீரகம் செயலிழந்து சீக்கிரமா அந்த கழுகுகளும் இறந்து போயிடுதுங்க. இப்படிதான் தமிழகத்துல இன்றைக்கும் இந்த பிணந்தின்னி கழுகுகளோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அழிஞ்சிட்டு வரக்கூடிய உயிரினங்களோட பட்டியல்ல இந்தியன் கவர்மெண்ட் சேர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிணந்தின்னி கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்பவே இந்தியால குறைஞ்சிட்டு வருது.